ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சாய்னிலா குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஸ்வீட் ஐட்டம் தான். செட்டிநாடு ஸ்பெஷல் உக்காரை. இந்த ஸ்வீட் நம்ம பைத்தம்பருப்பு வெல்லம்லாம் வச்சு பண்ணுறதுட்டு ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. டேஸ்ட்டு பயங்கர சூப்பராக இருக்கும். அல்வாவுக்கு ஈக்குவலான டேஸ்ட் கொடுக்கும். இந்த சூப்பரான ரெசிபியை எப்படி பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் நான் 1/2 கப் பைத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் போட்டுடலாம். பைத்தம்பருப்போட கலர் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். அதே மாதிரி வாசமும் நல்லா வரணும். அந்தளவுக்கு வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கலர் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை தண்ணி ஊற்றி 2 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் 1/2 கப் தண்ணி ஊற்றி நம்ம இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பைத்தம்பருப்பு எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 3 மடங்கு வச்சுக்கோங்க. தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு சாஸ்பேன் எடுத்திருக்கேன். அதில் 1/2 கப் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். 1/2 கப் பைத்தம்பருப்புக்கு 1/2 கப் வெல்லம் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகம் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லா வெல்லத்தை கரைய வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு பாகுப்பதம் எதுவும் தேவையில்லை. வெல்லம் கரைஞ்சால் போதும். பாருங்கள், இது மாதிரி வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பைத்தம்பருப்பு 3 விசில் வந்துடுச்சு. அதே மாதிரி விசிலும் அடங்கிடுச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே இல்லை. கரெக்டாக வெந்திருக்கு. இதை லைட்டாக நம்ம மசிச்சு விட்டுறலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் வச்சுருக்கேன். அதை ஃபஸ்ட்டு விட்டுறலாம். முந்திரி பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். முந்திரி பருப்பு கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே நெய்லேயே நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு ரவா எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். தேங்காய் ஒரு 1/4 கப் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். தேங்காய் ரவை ரெண்டும் நெய்யில் வறுபடும் போது வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ரவாவும் தேங்காயும் நல்லா வறுந்துருச்சு. இதில் நம்ம வேக வச்சுருக்கோம்ல பைத்தம்பருப்பு, அதை நம்ம இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதை நம்ம மிக்ஸ் பண்ண உடனே நம்ம காய்ச்சி வச்சுருக்க பாகை நல்லா வடிகட்டி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரே தடவையாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா கட்டியாயிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கட்டி விழுகிற மாதிரி தான் இருக்கும். நம்ம ஆனால் எல்லா பாகையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணும் போது நல்லா கரெக்டாகிடும். இப்போ நான் எல்லா பாகையும் சேர்த்துட்டேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். பாருங்கள், இப்போ எல்லா பாகையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா கட்டி எதுவுமே இல்லாமல் நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது இப்போ பார்க்க தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம அடுப்பில் வச்சு கிண்ட கிண்ட அது நல்லா கட்டியாயிடும். இதில் ஏலக்காய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. நெய் ஒரு 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கிண்டியிருப்பேன். பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு சூடு ஆறினோடனே இன்னும் கொஞ்சம் கட்டியாகும். அதனால் இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான உக்காரே ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான உக்காரே ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நான் எடுத்து வைக்கும் போதே தெரியும் அல்வா துண்டு மாதிரி செம்மையாக உழுவுது. இதோட டேஸ்ட் பயங்கர சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிலாம் வீட்டில் பண்ணி கொடுத்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத சொல்லுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.